கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட ஒரு வார்த்தை மூலம் இடைப்படுகிறார். மத்தேயு 21:42 இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? ஆம், இந்த வார்த்தையின் மூலம்தான் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். சங்கீதம் 118:22 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, இதே வார்த்தையை தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், இது எதை சொல்லுகிறது? வீடு கட்டுவர்கள் ஆகாதென்று தள்ளின கல். ஒரு வீடை கெட்டுறவங்க ஒரு கல் ஆகாதுன்னு தள்ளிட்டாங்களாம். ஆனா அந்த கல்லு தான் அந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிடுச்சான். அது கர்த்தராலே மாறுச்சான். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கும் நீங்க அப்படி புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில காணப்பட்டால், நீங்க தான் உங்க வீட்டிற்கு, உங்க குடும்பத்திற்கு, இந்த தேசத்திற்கு மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறீர்கள். அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய தொடங்குகிறார். இந்த வார்த்தையை குறித்து இன்னும் நம்ம ஆழமாய் தியானிக்கும் போது ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 2:20 போடப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு மூலைக்கல்லாய் இருக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் மேல கட்டப்பட்டிருக்கிற நம்மை ஒரு காலும் ஒன்றும் அசைக்க முடியாது. அதுதான் லூக்கா 6:47-48 பார்க்கிறோம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்படின்னா கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? அவருடைய வார்த்தையை அப்படியே நம்புகிறவர்களாய், அதன்படி கேட்டு அப்படியே செய்கிறவர்களாய் நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போமா? எந்த வெள்ளம் வந்தாலும், எந்த காற்று வந்தாலும், எந்த புயல் வந்தாலும் நம்மை அசைக்க முடியாது. அதைத்தான் 1 பேதுரு 2:6 பார்க்கிறோம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனிலே வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆமா, இந்த வார்த்தை என்ன சொல்லுது? தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற அந்த கல்லை அவர் எங்க வைக்கிறாராம்? சியோனில வைக்கிறாரா. அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா? வெட்கப்பட்டு போக மாட்டானா. அப்போ இன்றைக்கு விலையேற பெற்ற அந்த கல், தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கல், அதன் மேல நம்பிக்கை, விசுவாசம், அந்த கல் மேல நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். கட்டப்பட்டிருந்தோமானால் நம்ம ஒரு நாளும் எந்த காரியத்திலும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஏசாயா 28:16 இதே பகுதியை சொல்லுது. நான் அதை ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன், ரொம்ப அருமையா இருந்தது. Therefore Yahweh our Lord says this, listen to this, I am going to place in Jerusalem someone who is like a foundation stone. He is like a stone that has been tested to determine if it is solid. He will be like a valuable cornerstone around which it will be safe to build a house. And whoever trusts in him will never be disappointed. அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல். அதாவது இது திடமா இருக்கா, உறுதியா இருக்கா, இந்த கல் மேல கட்டிடம் கட்டுனா ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு சொல்லி பரீட்சிக்கப்பட்ட அந்த கல், விலையேற பெற்ற அந்த கல், அந்த கல்லு மேல நம்ம கட்டப்பட்டிருக்கிறபடியினால நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஒரு சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவரை விசுவாசிக்கிறவன்
பதறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஒருவேளை இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தையை நீர் அனுப்பியிருப்பீர். ஆனால் ஆண்டவரே, இன்றைக்கு அவர்களை நீர் அந்த குடும்பங்களுக்கு, தேசங்களுக்கு நீர் மூளைக்கு தலைக்கல்லாய் வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, விலையேற பெற்ற பரீட்சிக்கப்பட்ட அப்பா மூளைக்கல்லாய் இருக்கிற உங்க மேல நாங்க நம்பிக்கை வைக்கிறபடியினால, உங்க வார்த்தையின் மேல நாங்க நம்பிக்கை வைக்கிறபடியினால நாங்கள் ஒரு காலம் வெட்கமடைவதில்லை என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, உங்க மேல நாங்க கட்டப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால என்ன புயல் அடிச்சாலும், என்ன காற்றடிச்சாலும் எங்களுடைய வீடு அது அசையாது என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் அப்படியே இந்த வார்த்தையின்படி செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகி இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.